குருவே சரணம், குருவே போற்றி, கந்த குருவே சரணம். சேவல்கொடி வேலவன் துணை. வெகு நாள் கழித்து நம்முடைய சேவல்கொடி வேலவன் யூடியூப் சேனலில் சில புதிய விஷயங்களை தரலாம் என்றிருக்கிறோம். ஏன் இத்தனை நாள் எதுவும் தரல அப்படின்னு பார்க்கும்போது, உடம்பு சரியில்லை. பொதுவாக உடம்பு சரியில்லைனாலே மனசு சரியில்லாமல் போகிறதும் சகஜம்தானே. ஜோதிடர் இருக்குன்னா எதுவும் நடக்காதா? எல்லாம் தானே நடக்கும். எல்லாரும் நடக்கத்தானே செய்யும். சில காலங்கள் சில பதிவுகள் தாமதம். மீண்டும் நம் சேவையை தொடங்குவோமே. ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவனுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒருத்தர் செய்ய நினைப்பான், அவனுக்கு அதுதான் ஒரு ரிலாக்ஸ். அதை செஞ்சிட்ருக்கிறப்ப தான் அந்த ஜாதகருக்கு அதன் சார்ந்த விஷயத்தால் ஒரு நிம்மதி. இப்போ ஜோதிடர்கள் பொதுவாக ஜோதிடத்தை பற்றி பேசினா தான் ஒரு ரிலாக்ஸ். அதன் கண்ணோட்டத்தில் ஒரு உண்மை ஜோதிடத்தின் விளக்கம். ஒரு புறம் பார்த்தோம்னா ஜோதிடமே இல்லை அப்படிங்கிற ஒரு கோஷ்டி இருக்கத்தானே செய்யும். வாழ்க்கையில் விரக்தின்னு வந்தால் எல்லாம் தானே இருக்கத்தானே செய்யும். ஜோதிடம் இல்லைன்னு சொல்கிற கோஷ்டியாக சாமி இல்லை சொல்கிற கோஷ்டின்னு தான் இருக்குது. இப்போ ரெண்டுமே இருக்கத்தானே செய்யும். வாழ்க்கைன்னு ஒரு விரக்திக்கு உச்சிக்கு போனால் சாமியே இல்லை, தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்புறம் இன்னொரு புறம் இந்த விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. தொடர்ந்து முயற்சி செய், வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். அதுவும் சரிதானே. ஏதாவது மாற்றம் இருக்கா? தொடர்ந்து ஒரு முயற்சி செஞ்சால் ஒரு ஜாதகர் வெற்றி அடையத்தானே செய்வார். அப்போ ரெண்டு விஷயமும் இருக்கத்தான் செய்யும். அப்போ ஜாதகங்கிறது உண்மையா? ஏங்க 12 கட்டம் தான் இருக்குது. நவாம்சம், அதாவது ஒரு ராசி சாட்டில் ஒரு ராசி கட்டத்தில் 12 கட்டங்கள் இருக்குது. 9 கிரகங்கள் இருக்குது. இன்னும் கரணநாதன் இருக்கார், யோகம் இருக்குது, எல்லாம் இருக்கத்தா. 27 நட்சத்திரம், 108 நட்சத்திர பாதம், எல்லாமே இருக்கத்தானே செய்யுது. இதெல்லாம் ஒரு மனுஷன் வாழ்வை நிர்ணயம் பண்ணிடுதான். ஏங்க நான் பாட்டு காலங்காலத்தில் இருந்துச்சு வேலைக்கு போகிறேன், வாழ்க்கையில் முன்னேறேன். நான் பாட்டு காலங்காலத்தில் இருந்துச்சு நான் வேலைக்கு போகிறேன், என் கடமையை நான் கரெக்டாக செஞ்சுட்டு வரேன். இங்கே ஜோதிடம் என்ன செய்யும்? இல்லை நான் வீட்லேயே படுத்திருந்தால் ஜோதிடம் வந்துடுமா? இல்லை எனக்கு எல்லாம் வந்துடுமா? எல்லாம் கிடச்சிருமா என்று ஒரு புறம் ஒரு கோஷ்டி இருக்கத்தான் செய்யுது. ரெண்டு தரப்பு மக்களையும் நாம் பார்க்கிறோம். சரி, ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தவொடனே பஞ்சாங்கத்தை தூக்கிட்டு டேட் ஆஃப் பர்த் டைம் பார்த்து ஜாதகம் எப்போ இருக்குது, என்ன எப்போ இருக்குதுன்னு பார்க்குற ஒரு கோஷ்டி ஒரு புறம் இருக்குது. அதை நம்ம இல்லைன்னு சொல்லலை, அதுவும் கரெக்டு தான், நடக்கத்தான் செய்யுது. ஒரு புறம் அதெல்லாம் பார்க்குறது இல்லை. நாங்கள் குழந்தைய பார்க்குறோம், அவங்களும் நல்லா தான் இருக்காங்க, அவங்களும் கஷ்டப்படுறாங்க. ரெண்டு விதமும் இருக்குது. இப்போ அதன் பற்றி நான் ஆய்வு கொண்டு போவோமே. ஜோதிட ரீதியாக நம் துறை சார்ந்து நாம் இருக்கும் துறையில் இப்போ நாம் ஒரு விஷயத்தை படிச்சிருப்போம், தெரிஞ்சிருப்போம். அதன்படி நம்ம வாழ்க்கை போகுதா? இப்போ எதையும் நிரூபித்தாத்தான உண்மை. உண்மை என்றால் என்ன? ஒரு விஷயம் சொன்னால் ஆமான்னு சொல்லணும், இல்லை இருக்குன்னு சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள், நான் பாட்டு கேட்டுட்ருக்கேன்னா அது பேர் ஜோதிடமா? ஜோதிடம் கிடையாதல்ல. அப்போது நாங்கள் படிச்சிருக்கோம், நம்ம படித்த விதம் சரியாக இருக்கா? காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் என்னது நம்ம இப்போ சொல்லுவாங்களே, நல்லா வரமாட்டேங்க டக்குன்னு அந்த பேர் வேறு, ப்ராஜெக்ட் வைக்கிறாங்க. படிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த ப்ராஜெக்ட் செய்கிறாங்க, அது வெற்றி ஆயிடுது, அவங்க இன்ஜினியர் ஆயிடுறாங்க. அவங்க அதன் சார்ந்த துறை அடுத்தடுத்து அதில் கண்டுபிடிப்பு. அவங்க படித்தது என்னமோ ஒரு பேசிக் நாலேஜ் தான். அந்த பேசிக் நாலேஜ் வச்சு அந்த மூளை வருங்காலத்தில் தேவைப்படும் விஷயத்தை தேர்ந்தெடுத்து கொள்கிறது. இது பேர் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டாக.
இந்த தேவைகளை அதிகப்படுத்திக்கிறதா? அதே தானே ஜோதிடத்துலேயும் இருக்கும். இப்போ நாம் படிச்சிருக்கிறப்ப ஒரு விஷயம் முதல்ல ஒரு ஜாதகர் வாழ்க்கையில் நடந்திருக்குமா? ஏங்க இல்லாத ஒன்று எப்படி நடக்கும்? உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்குது அதுதானே நடக்கும். அது என்ன? அப்போ ஜோதிடம் உண்மையா பொய்யா? இந்த ஜோதிடம் இருக்குதா இல்லையா? இதனை பற்றின ஆய்வுகள் இனிமேல் ஒவ்வொரு பதிவாக வரும். நன்றி நண்பர்களே.